ஸோ இது நான் நெட்டில் ஆர்டர் போட்டு இந்த ஒயர்லெஸ் மைக் வாங்கியாச்சு. ஸோ மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து மைக்கை இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். காற்றுக்கெல்லாம் கீழே பறக்கும், கீழே போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா இது ஓப்பன் பீஸ் தான், ஃப்ளிப்கார்ட்டில் போடவில்லை. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ரிசீவர், 2 மைக் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவரு, அப்புறம் மைக்கு. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுனாக்கா, இது ஃபஸ்ட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மைக்கை வந்து ஆன் பண்ணிட்டோம்னா 2 கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே இருங்க, இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பச்சை கலர் லைட் எது மைக்கு ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மைக்கை ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணி பார்த்தா ஆடியோ எப்படி இருக்குன்ட்டு. இந்த மைக்கு ஒன்று ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆடியோவோட டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரில, செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எங்கள் வீட்டுக்கு வெளியில். ஸோ ஆடியோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சிலருக்கு நானே பேசிட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னொரு மைக் எடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. 2 மைக் அட் டைமில் வேலை செய்யுதான்னு பார்த்துடலாம். ஆன் ஆயிடுச்சு. மூட்டை மாட்டிவிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் தீசு டேங்க் கிட்ட போய் பேசு. கேக்குதா? பேசு. கேக்குதானே? வீடியோ பார்க்கும்போது தானே தெரியும். ஏதாவது பேசு. இங்க வா. பச்சை கலர் கிரீன் மேட். பேசு. இங்க பார்த்து பேசு. ஹலோ சித்தப்பா. யாரதா பேசு. ஹன்சி என்ன பண்ற? ஹன்சி அப்படியே ஏதாவது பேசு. என்ன சித்தப்பா பேசிட்டோ? ஏதோ ஒன்று பேசு. ஆடியோ இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், அப்பதான் செக் பண்ண முடியும். மைக்கு தான், அப்படியே பேசு. மைக்கு தொட. நீ நேராவே பேசு. ஹலோ. அப்புறம் ஓகே, செக் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. செக் பண்ணியாச்சு. 2 மைக்குமே அட் டைம்லேயும் வேலை செய்யுது. ஸோ இந்த கேஸ் மேலே பெருசாக சார்ஜிங் போடுற டைப்பில் சி டைப்பில் கொடுத்துட்றாங்க. இதுவும் சார்ஜிங் போட்டுக்கலாம், ஒர்க் ஆகுது. அப்புறமேட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. இந்த மைக் வேணும்னாக்கா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி போடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 950 ரூபா கிட்ட வருது. 950, 1000 ரூபானே வச்சுக்கோங்க. 1000 ரூபா டெலிவரி சார்ஜோட சேர்த்து 1000 ரூபா. இல்லை இதோட காஸ்ட்லி மைக் வேணாலும் இது 5000 20,000. நாம் இப்போ தான் வீடியோவே போட ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். நமக்கு எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக மைக்குன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கலை. பட் இதுவே நமக்கு போதும், நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த டெமோ வீடியோ தான். ஸோ ஃபோனில் அப்படியே பாக்கெட்டில் போட்டு எப்படி இருக்குது இது எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு ரிட்டன் போகணும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டே இருந்தது வீடியோ நான் எடுக்கல. ஸோ ரிட்டன் போகல எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகல எடுத்துக்கிட்டேன். ஸோ கேமரா உங்களுக்கு போடவே தான் இருக்கும். அது எதாவது எடிட்டிங்கில் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு நான் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறேன். நாய்ஸ் ரிடக்ஷன் பட்டன் நமக்கு மாறும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பட்டன் அழுத்தினா ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன், இன்னொரு பட்டன் அழுத்தினா இன்னொரு நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னாங்க. அதனால் அது என்ன இது அமுக்கல, ஜஸ்ட் ஆன் பண்ணி நான் பார்த்து பாக்கெட்டில் போட்டு போயிட்டு. அதாவது இப்போ வந்து என்ன சொல்றதுன்னா என்னமோ ஜெகன வீடியோ போடுப்பா கல் போடுதான். இப்ப என்ன சொல்றது, இவருக்கு ஆசாரி பையன்
ஆசாரி பையன், இவரு ஆசாரி பையன். இப்பொழுது மாசம் ஒழுங்கு மாறிடுறாரு. இப்பொழுது இந்த திருவிழாவில் காணாம விட்டு இருப்பாரு. 5000 திருவிழாவில் காணாம போன குழந்தைய யாரு கூட்டு போனதோ கூட்டு வந்து விட்டுருங்க. பத்தியா கழுத்து பத்தியா ஒரு போனா தானே இப்போ வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது உனக்கு டீயா ஒரு போன ஒரு போனா டீயா ஒரு போனா உனக்கு டீயா உனக்குடா நல்லா சரி விட்டுரு. இது பாருப்பா ஒரு போனா